கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 4வது அதிகாரம் அதன் 16வது வசனம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. தேசத்திலே யூதருக்கென்று ஒரு மகா பெரிய தீங்கை இந்த ஆமான் மூலமாக வருவிக்க திட்டம் பண்ணப்படுகிறது. அந்த திட்டத்தை கேட்டு ஏழ்மையிலிருந்தும் தாழ்மையிலிருந்தும் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த எஸ்தர் ராஜ அரண்மனையிலே ராணியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே எஸ்தருக்கு இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டு அவள் எப்படியாகிலும் ராஜாவினிடத்தில் பேசி அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும், சமாதானம் உண்டாக பண்ண வேண்டும் என்று இந்த மொர்தெகாய் எடுக்கிற முயற்சிகள் ஆரம்பத்திலே சில குழப்பங்கள் எஸ்தருக்குள்ளே வருவதையும் பின்பு அவள் தன்னை சுதாகரித்து கொண்டு தன்னுடைய கடமையை செய்ய தன்னை அர்ப்பணிப்பதையும் காண முடிகிறது. இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள் தேசத்தினுடைய ஒரு சாராரை மிகவும் கலங்க பண்ணுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தினாலே மொர்தெகாய் அங்கே சொல்லி அனுப்புகிற காரியங்கள் எல்லாம் நம்ம வேதத்தை அந்த பகுதிகள் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலத்திற்கு புரோஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய உயர்வை குறித்து நீ அந்த உயர்வை அனுபவிக்க அல்ல, ஜனத்திற்கு புரோஜனமாய் இருக்கும்படி, தேவனுக்கு புரோஜனமாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைக்க பெற்றிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்ட இவளும் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய வாழ்விலே உபவாசம் பண்ணும்படியாக அர்ப்பணிப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு தேவன் ஸ்தோத்திரம் அந்த உயர்வான நிலைக்கு கொண்டு வரப்பட்ட எஸ்தர் தன்னுடைய அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்காக அந்த உயர்வான நிலையில் இருந்தும் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்பதை காண முடிகிறது. உபவாசம் என்றாலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து அர்ப்பணித்து தாழ்த்துகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் காலத்தின் கட்டாயத்தை அறிந்தும் தேவனால் எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் சகல நன்மைகளையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று மறந்து ஆரம்பத்தில் செய்து வந்த ஜபங்களையோ உபவாச ஜபங்களையோ இன்றைக்கு செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த காலத்திற்கு பிரோஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் தேவஜனமாகிய நம்மை இந்த காலத்திலே கர்த்தர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து இந்த உலகத்தினுடைய நன்மைகளையும் தந்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உயர்வு நம்முடைய ஜெபத்தையோ நம்முடைய உபவாசத்தையோ தடுத்து விட முடியாது. இன்றைக்கு கவனிப்போமாகில் தேவனுடைய உயர்வை பெற்றவர்கள் ஜெபிக்க நேரமில்லாமல் இருக்கிறார்கள், அதுவும் உபவாசித்து ஜெபிக்க நேரமில்லாமல் இருக்கிறார்கள். தன்னுடைய சரீரத்தை தங்களுடைய வாழ்வின் பகுதிகளை அங்கே குற்றம் சாட்டுகிறார்கள். தங்களுடைய சரீரத்தின் நிலைகளை குறைவாய் மதிப்பிட்டு உபவாசத்தை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உலக உயர்வுகள் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்காக அல்ல, தேவனுக்கு புரோஜனம் உண்டாவர்களாய் மாறுவதற்காக உயர்வை தருகிறார். இன்றைக்கு உபவாசங்கள் மறந்திருக்கிறது, இன்றைக்கு ஜெபங்கள் மறந்திருக்கிறது. ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாள் என்றால், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருப்பாள் என்றால் அவள் பழைய நிலைமைகளை மறந்து இந்த புதியவைகளினாலே தன்னுடைய இருதயம் கர்வம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. அவள் சொல்லுகிறாள், இல்லை, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம்.
ஆம் பிரியமானவர்களே, தேசத்தின் நன்மைகளுக்காக, குடும்பத்தின் நன்மைகளுக்காக, அவரவர் சொந்த விஷயங்களுக்காக தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஜெபம் ஒரு பெரிய விடுதலையை தேசத்திற்கு கொண்டு வரும், அந்த குடும்பங்களுக்கு கொண்டு வரும். எதிர்த்து நிற்கிற சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து, ஆமானை போன்ற துஷ்ட மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து, மகத்துவமான தேவ மகிமையை அனுபவிப்பதற்கு இது அவசியமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய வேலைகளுடைய தாக்கங்கள், உலக தாக்கங்கள், தேவனோடு கூட உள்ள இந்த உறவை வலுப்படுத்துகிற உபவாச ஜெபத்தை மட்டுப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி இருக்கும் என்றால், இன்றைக்கு நாம் ஒன்று கூட புதுப்பித்து கொள்ளுவோம். தேவ சமூகத்திலே நம்முடைய விஷயங்களுக்காகவும், தேசத்தின் நன்மைகளுக்காகவும், ஜனங்களுடைய இரட்சிப்பிற்காகவும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க அர்ப்பணிப்போம். அந்த காரியத்தை செய்வதற்காகத்தான் நமக்கு மேன்மையும் உயர்வையும் இரட்சிப்பையும் தந்து கர்த்தர் காத்து வருகிறார். நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம் மூலமாய் உடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு ராஜமேன்மை உண்டானது நோக்கம் என்ன என்பதை மொர்தெகாய் சொல்லி சொன்ன பொழுது, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று தன்னுடைய உண்மையான ஆண்டவரை பணிக்காக, அந்த கடமைக்காக தன்னை அர்ப்பணித்து விழித்து கொண்டது போல, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே வேலை பழுக்கள், ஆண்டவரே உலக காரியங்கள் என்று சொல்லி உபவாசிக்க மறந்து விடுகிறோம். உபவாசம் இன்றைக்கு மறக்கப்பட்டதாய் ஒன்றிருக்கிறது. சரீர நிலைமைகளை காரணம் காட்டுகிறோம். தகப்பனே, உபவாசித்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்களுக்காகவும், தேசங்களுக்காகவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும், துஷ்ட பாழ்கடிப்பின் ஆமான்களுடைய சதிகளை முறியடிக்கும்படியாகவும் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எங்களிலே அதிகமாய் பெருக்கிக் கொள்ள கிருபையை தாரும். கர்த்தருடைய நோக்கம், சித்தம் எங்கள் மூலமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.